மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எனக்காக தேவன் என்ன பேச போறார் என்று காத்திருக்கின்ற உங்களுக்காக நான் வேதாகமத்திலே இருந்த ஒரு வார்த்தையை எடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். இன்றைக்கும் தேவன் பேசுகிற காரியம் நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அங்கே பார்க்கின்றோம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே படுக்கை மிகவும் முக்கியம்தான் பிரியமானவர்களே. சில பேர் சில பெட்டுகளை நல்ல விலை கூடின காசுக்கு கொடுத்து வாங்கி வைத்திருப்பார்கள் வீட்டிலே. ஏனென்றால் படுக்கை அறையை பார்க்கும்போது அங்கே மிகவும் ஆசையாக இருக்கும். அந்த பெட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று அங்கே ஆசையாக இருக்கும். ஆனால் அதுதான் எங்களுக்கு அங்கே தரித்திரத்தை கொண்டு வருகிறதா இருக்கின்றது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாயாம். சில பேர் இன்றைக்கும் பார்த்தால் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு எனக்கு வேலை கிடைக்கவில்லை, நல்ல வேலை கிடைக்கவில்லை, என்னால் படிக்க முடியவில்லை, என்னால் ஒன்றும் செய்யவில்லை, இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் என்று அங்கே படுக்கையில இருந்தவாறு மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் என்று. சிலர் சொல்லுவார்கள் 8 மணி நேரம் நான் தூங்க வேண்டும் என்று, சிலர் சொல்லுவார்கள் 6 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று. சில பேரை பார்த்தால் 3 மணி நேரம் தூங்குறதே மிகவும் கஷ்டமாயிருக்கும். அநேக காரியங்கள், அநேக வேலை பழுக்கள் அங்கே வரும்போது மிகவும் அங்கே டயர்டாகும் போது சில பேர் படுக்கைக்கு போவார்கள். ஆனால் சில பேருக்கு தூக்கமே அங்கே வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் பேசுகிற காரியம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாய். எங்களுக்கு ஏன் தரித்திரம் வருகிறது? சில பேர் அதிகாலையிலே எழுந்திருப்பதில்லை, தேவனை தேடுகிறதில்லை. அப்படிப்பட்ட காரியத்தினாலே தான் அங்கே பார்க்கின்றோம் அங்கே தரித்திரம் உண்டாகிறதான். சுகபோக வாழ்க்கை அங்கே தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த சுகபோகமே அங்கே வாழ்க்கையாக கூடாது பிரியமானவரே. அங்கே பார்க்கிறோம், சுகபோகம் உள்ளவர்கள் உயிரோடே செத்தவர்களாம், அங்கே அக்கினி அணைந்து போகும் என்று பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், நீங்கள் எழுந்திருக்காவிட்டால் எப்படி தேவன் பிரகாசிக்க பண்ண முடியும் பிரியமானவர்களே. சில பேர் வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே காலையிலே 8:30க்கு இன்டர்வியூ இருக்குமானால் 8:30 மணிக்குத்தான் எழும்பி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே ட்ரெயினை விட்டு ஓடுபட்டு ஒரு ஆயத்தம் இல்லாமல் அங்கே போய் அங்கே அந்த இன்டர்வியூவை நழுவ விட்டு விடுவார்கள். அதனால எத்தனை பேர் இன்றைக்கு தரித்திரமாகி கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது நாங்கள் எங்களுடைய படுக்கையை விட்டு எழும்ப வேண்டும் பிரியமானவர்களே. படுக்கை மிகவும் சுகமாய் இருக்கின்றது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த நாட்டிலும் இவ்வளவு குளிர் காலத்திலே நல்ல குயில்ட்டுக்களை போர்த்து கொண்டு படுக்கிறது நல்ல சூடாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு படுக்கலாம் என்று சொல்லும் போது தரித்திரன் அங்கே வழிபோக்கனை போல வருவானாம். அநேக காரியங்களை அங்கே நாங்கள் நீதிமொழிகளிலே அங்கே வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. தேவன் எங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால், தேவன் எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நாங்கள் அங்கே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அங்கே பார்க்கின்றோம், லூக்கா 8:16, கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். அங்கே பார்க்கின்றோம், ஒரு நல்ல வெளிச்சத்தை கொளுத்தி அங்கே மரக்காலின் கீழே வைக்க மாட்டார்களாம். அது அங்கே ஒளி கொடுக்க முடியாது. கட்டிலின் வெளியே தான் அங்கே விளக்கை கொளுத்தி வைப்பார்கள். எதையும் கட்டிலுக்கு கீழே வைக்கிறதா இருந்தால் அது அங்கே குப்பையாக இருக்கும், அல்லது ஒரு வேண்டாத ஒரு பொருளைத்தான் அங்கே கட்டிலுக்கு கீழே தள்ளி விடுவார்கள். அப்படியாக நாங்கள் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. எங்கள் படுக்கையை விட்டு நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது அங்கே தேவன் பிரகாசிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் இன்னும் தூங்கி கொண்டிருப்பார்கள். காலையிலே அவர்கள் 10 மணியாகி 11 மணியாகியும் தூக்கத்திலே இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன் பிரியமானவர்களே. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாயாம், உயிரோடே செத்தவர்களாய் இருப்பீர்களாம். அங்கே பார்க்கின்றோம், ஒரு தடை அங்கே வருகின்றது, அவனுக்கு வியாதி வருகின்றது. படுக்கையிலே இருக்கிறவன் அங்கே வியாதியை சம்பாதிக்க நேரிடுகின்றது. படுக்கை ஒரு வியாதி பிரியமானவர்களே. படுக்கையை எடுத்துக்கொண்டு போவென்று அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சுகமாக்கினதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். படுக்கை மிகவும் முக்கியம்தான். ஒருவன் சுதந்திரமாய் படுப்பதற்கும், ஒரு கம்ஃபர்டபுளா இருப்பதற்கும், ஒரு பாதுகாப்பா இருப்பதற்கும் வீட்டிலே ஒரு படுக்கை அறை முக்கியம்தான், கட்டில் முக்கியம்தான். ஆனால் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாகி போகக்கூடாது. சில பேர் டிப்ரெஷன், எந்த நேரம் பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தரித்திரன் வழிபோக்கனை வருமாம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் முதலாவது உங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு செய்ய ஒரு காரியம் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள்.
இந்த மை ஜீசஸ் தொலைக்காட்சியை பாருங்கள், அதிலே போற ப்ரோக்ராம்ஸை பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள், எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். பிரியமானவர்களே, ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. எனக்கு ஒரு காரியமும் இல்லை, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இன்றைக்கு வேலை தேடுகிறவர்களை கூட கவர்மெண்ட் கிழமைக்கு 2 தரம் வரப்பண்ணி அவர்களிடத்திலே சைன் வாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே வேலைகளை பயிற்சிவிக்கின்றது. அவர்களை கூட அங்க வீட்டிலே இருக்க விடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே சோம்பேறித்தனம் வந்துவிடும் என்று தெரிகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனை விதமாக பணத்தை சம்பாதித்து சோம்பேறித்தனமாய் சாப்பிட்டு கொண்டு வீட்டிலே முடங்கி போய் கிடந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த படுக்கையை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டிய நாள் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்றோம் அநேகர், அந்த பார்க்கிறோம் பெலஸ்தா குளத்தின் அருகே அங்கே ஒருவன் இருக்கின்றான். அவன் சொல்லுகிறான், இந்த தூதன் கலக்கும் போது யாரும் என்னை அங்கே கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அவன் குற்றம் சாட்டுகிறான். அதற்கு முன்பாகவே தூதன் கலக்கி விடுகிறான், மற்றவர்கள் இறங்கி விடுகிறார்கள் என்று எத்தனையோ காரணத்தை அவன் அங்கே சொல்லுகின்றான். இன்றைக்கும் நீங்கள் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல உடுப்பு இல்லை, நல்ல குளிர், நல்ல ஹீட்டர் இல்லை என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து இன்றைக்கு நீங்கள் போர்த்து படுத்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது தீர்மானிங்கள் உங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படியாய், உங்களுடைய சோம்பேறித்தனம் நீங்கி போகும்படியாய். சில வேளைகளிலே பிசாசு எங்களுக்கு கட்டி போடுகிறதா இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் லேற்றாகி போய் படுக்கையிலே தூங்கும் போது அன்றைய நாள் காலையில எழுந்திருக்க முடியாமல் அநேக தடைகள் எங்களை அங்கே தடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாங்கள் இந்த ஸ்டுடியோவிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது மணித்தியால கணக்காய் அங்கே பார்க்கின்றோம். என்னுடைய கணவனாரும் என்னுடைய மகனும் 24 மணி நேரமும் இந்த தொலைக்காட்சியை இயக்குவதற்காக அநேக மணித்தியாலங்கள் அங்கே தூங்காமல் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சில வேளைகளில் அங்கே ஸ்டுடியோவிலே அவர்கள் தூங்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, அதனாலே தான் இன்றைக்கு இதை நாங்கள் ஒளிபரப்ப முடிகின்றது. தேவன் அந்த பிரயாசங்களை எண்ணி பார்க்கிறவராய் இருக்கின்றார். சில வேளைகளிலே நாங்கள் டயர்டாகி இருக்கிற இடத்திலே நாங்கள் 1 மணி நேரம் தூங்கி எழும்பும் போது மிகவும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. 8 மணி நேரம் தூங்கி எழும்பினவர்களை காட்டிலும் 3 மணி நேரம் நித்திரை கொண்டு எழும்புகிற எங்களை பார்த்து கேட்பார்கள், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அது தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு வாழ்க்கையினாலே கடந்து வராமல் உங்களுக்கு இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அநேக டெலிபோன் கால்களை நாங்கள் இன்றைக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கும் போது சொல்லுவார்கள், என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை, படுக்கையை விட்டு எழும்பவே என்னால முடியவில்லை என்று அநேகர் ஜெபத்துக்காக போன் பண்ணுவார்கள். அந்த காரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கத்தான் முடியும். செய்ய வேண்டியது நீங்கள் மாத்திரம்தான். பிரியமானவர்கள், முதலாவது அந்த படுக்கையை விட்டு எழும்புங்கள். இங்கே பார்க்கின்றோம் அதிகாலையிலே வயதானவர்கள் கூட எழும்பி நன்றாக ட்ரெஸ் பண்ணி அங்கே நடந்து வாக்கிங் இந்த குளிரிலே போகிறதை கூட நாங்கள் சில வேளைகளிலே பார்த்து அதிசயப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு 80 வயசு 82 வயசு இருக்கும். இந்த நாட்களிலே அவர்கள் தூங்க முடியும். ஆனால் இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று பார்க்கும்போது நன்றாக உடுத்தி கொண்டு இதிலே இருந்து அடுத்த பஸ் கோல்டுக்கு நடந்து திரும்ப அடுத்த பஸ் கோல்டுக்கு நடந்து வருவார்கள். பிரியமானவர்களை, அப்படியாக சிலர் இங்கே வாழுகிறார்கள். ஆனால் சிலர் நாங்கள் என்ன செய்கின்றோம், சாப்பிட்டு சில வேளைகளிலே தூங்கி போய் மற்றவர்களையே குறை கதைத்து டெலிவிஷன்ல போறதை பற்றி விமர்சித்து 4 பேருக்கு போன் அடித்து எங்களுடைய வாழ்க்கையிலே படுக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, வியாதி படுக்கை ஒரு பக்கம், மனக்கவலை படுக்கை ஒரு பக்கம், தூக்கத்தை விட்டு எழும்ப முடியாத படுக்கை ஒரு பக்கம், இப்படியா எத்தனையோ படுக்கைகளை நாங்கள் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே என்ன படுக்கை எனக்கு தடையாக இருக்கிறது. எழும்பி நீங்கள் உங்களை சுத்திகரித்து வெளியிலே நீங்கள் புறப்பட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ்ஷை உணர்வீர்கள். அதிக தூக்கம் அங்கே அதிக தரித்திரத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அது என்ன காரியமாயிருக்கலாம். சில வேளையிலே உங்களால வேலை செய்ய முடியாது என்று சொல்லி கவர்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் தேவனுக்காக காரியங்களை செய்யலாம், ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழலாம். எனக்கு சும்மா இருக்க எல்லாம் தருகிறார்கள் தானே, நான் வீட்டிலேயே படுத்துக் கொள்வோம் என்று அங்கே வீட்டை கூட சுத்தம் செய்யாமல் அங்கே அழுக்கு துணியோடு அங்கே வாழ்கிறவர்களை நாங்கள் இந்த நாட்களிலே கண்டிருக்கிறோம். சில வீடுகளுக்குள்ளே போகும்போது எங்களாலே முகம் கொடுக்க முடியாமல் அங்கே வீடு நாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உற்சாகமா ஓடுகிறவர்களுடைய வீடுகளை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கும். வேலைக்கு போவார்கள், பிள்ளைகளை அழகும் சௌந்தரியமாய் அங்கே ஒழுங்கும் கிரகமாய் அந்த பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ஏற்ற நேரத்திலே ஏற்ற டைமுக்கு எல்லாவற்றையும் ரெகுலராக செய்து முடிப்பார்கள். ஆனால் சோம்பேறித்தனமாய் படுக்கையில இருக்கிறவர்களுடைய காரியம் அங்கே தரித்திரத்துக்கு கொண்டு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இதை ஒரு சோபாவிலே படுத்துக்கொண்டு பார்த்திருக்கலாம், அல்லது ஒரு பெட்லே படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விசை உங்களை தைரியப்படுத்தி கொண்டு படுக்கையை விட்டு எழும்பிக் கொள்ளுங்கள். அநேகர் நீங்கள் துக்கத்தோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம். சில பேருக்கு எழும்பி நடக்க முடியாத வியாதி
வியாதியோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நாங்கள் உங்களை நான் குற்றப்படுத்தவில்லை. நீங்கள் படுக்கையிலே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் தேவன் நிச்சயமா உங்கள் வியாதி படுக்கையை மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் படுக்கையில இருக்கும்போது சிறிய சிறிய காரியங்களை எழுத ஆரம்பியுங்கள். ஒரு நோட்டை வாங்கி தேவன் உங்களோடு பேசுற காரியங்களை படுக்கையில இருந்து எழுதி வையுங்கள். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது, எழுதவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்ற நீங்கள் ஒரு போனை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி பழகி கொள்ளுங்கள். ஏதோ ஒன்றை என்னால செய்ய முடியுமா என்று இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தை கேளுங்கள். போன நேரம் ஒரு நாளும் உங்களுக்கு திரும்பி வராது, போன நாட்கள் உங்களுக்கு திரும்பி வராது. அது தரித்திரத்தை தான் அங்கே வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் உங்களோடு இந்த காரியத்தை குறித்து பேசுவாரானால் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கட தகப்பனே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கே பார்க்கிறேன் அதிக தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும் என்று. இன்றைக்கும் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதென்று படுத்துக்கொண்டு ஆண்டவரே விமர்சித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீங்கள் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாழாக்காமல் தலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ள என்ன தாளந்துகள் இருக்கிறதோ அதை நீங்க இன்றைக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அவங்களோட பலவீனத்தில் உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசை நீங்க அவங்களோட வியாதி படுக்கையா இருக்கட்டும், அவங்களுடைய தரித்திரத்தின் படுக்கையா இருக்கட்டும், அதை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றையிலிருந்து ஒரு புது பலத்தோடு எழும்பி ஆண்டவரே துள்ளி குதித்து அந்த முடவன் ஓடியது போல இந்த பிள்ளைகள் எழும்பி உமக்கென்று பிரகாசிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகாமல் இருப்பீர்களானால் மை ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் கீழ்காணும் முகவரியிலே அங்கே ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் அங்கே ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகாமல் இருப்பீர்களானால் இங்கே வந்து கலந்து தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்தும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.